சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஈஸ்வரி இப்ப ரஜங்கம் கிட்ட நின்று கேட்டுட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யாவோட வாழ்க்கை இப்ப கேள்விக்குறியா இருக்கு மாமா. உங்க பையன் பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், தாலி கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி தமிழ் செல்வி கூட ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்துட்டு இருந்தா. இப்ப ஐஸ்வர்யாவோட லைஃப் என்ன ஆகுறது? இதுக்கு என்ன பதில் நீங்க சொல்ல போறீங்க? சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு ராஜாங்கத்துக்கிட்ட எந்த பதிலுமே இல்லை. உடனே மோகனா ஈஸ்வரி கிட்ட என்ன இப்படி பேசிட்டு இருக்க ஈஸ்வரி? அங்க தமிழ் அடிபட்டு பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்கா, உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இப்படிப்பட்ட நேரத்துல கல்யாண பேச்சு பேசியே ஆகணுமான்றாங்க. உங்களுக்கு எப்படி உங்க மருமக முக்கியமோ அந்த மாதிரி எனக்கு என் தம்பி பொண்ணு வாழ்க்கை முக்கியம். நாங்க பாட்டுக்கு அமைதியதான் இருந்தோம். சேது தானே நான் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சேதுவை தானே கேட்டான். இப்ப சேதுவே இப்படி ஒரு முடிவு எடுத்து அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு சொல்லி கேட்க, உடனே மலர் ராஜாங்கம் கிட்ட, மாமா முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவும் தெரியாம எங்க இருந்து எதுவும் பேசியிருக்க முடியாது. அதுவும் இல்லாம இது சேது மாமாவுடைய வாழ்க்கை. சேது மாமா யாரு கூட வாழணும் வாழக்கூடாது, யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெல்லாம் அவர் தான் எடுப்பாரு. இதுல நம்ம சொல்ல என்ன இருக்குன்னு நல்லா சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க. உடனே ஈஸ்வரி மலரை கண்டபடி திட்டுறாங்க. நீயே உன் புருஷனை விட்டுட்டு வாழ வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்க. நீ எல்லாம் பேசலாமா? வாயை மூடிட்டிரு. ராஜாங்கம் கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு, மாமா எனக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். இப்ப சேது ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னா நான் இப்பவே ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு போறேன். ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஐஸ்வர்யாவுக்கும் சேதுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். யார் தடுக்கிறாங்கன்னு பாக்கலான்னு சொல்லிட்டு, நீ வாடி ஐஸ்வர்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நம்ம சேது இருக்கிற இடத்துக்கே ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு போறாங்க. இப்ப சேது என்ன முடிவு எடுக்க போறாங்க? தமிழ்ச்செல்விக்கு கொழுந்து பொருந்தாலும் பரவாயில்ல, ஐஸ்வர்யா கழுத்துல சேது தாலி கட்டுவாங்களா, இல்ல ஐஸ்வர்யா வேண்டாம் எனக்கு தமிழ் தான் வேணும்னு சொல்லிட்டு சேது முடிவு எடுப்பாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.